53 வழக்குகளை சந்தித்தவர். அட்டாக் பாண்டி என்கிற அழகிரனுடைய அடியாள் சிறைச்சாலைக்குள் என்னை தாக்குகிறார். எனக்கு உயிர் பிச்சை தந்தவர் இப்ராஹிம் கலீபுல்லா என்கிற ஹைகோர்ட் ஜட்ஜ். நான் மரணத்தின் வாசல் வரைக்கும் வந்து விட்டுருக்கேன். நான் எதுக்கும் அச்சப்படுவதில்லை. நான் திமுக அதிமுக தவிர்த்து ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று சின்ன வயசுல கனவு கண்டவன். திமுகவில் இருந்த காலத்திலேயே அதற்காகத்தான் 1994 மே 6 மறுமலர்ச்சி திமுகவை அண்ணன் வைகோ தொடங்கிய பொழுது அவரோடு நான் இணைத்துக் கொண்டேன். ஒரு 19 ஆண்டு காலம் பாடுபட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் 8 மத்திய சிறை இருக்கிறது. 7 சிறைச்சாலையில் இருந்தவன் நான் மட்டும்தான். தமிழ்நாட்டில் வேற யாரும் கிடையாது. 7 சிறைச்சாலையில் இருந்தவன். 53 வழக்குகளை சந்தித்தவன். தேசிய பாதுகாப்பு சட்டத்தை, தேச விரோத சட்டத்தை எதிர்கொண்டவன். இதை தாண்டி என்னை கொலை செய்வதற்கு குளித்தலையில், வத்தலக்குண்டில் பல இடங்களில் முயற்சி நடைபெற்றது. என்னை கைது செய்து மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைத்தார்கள். 7 மணிக்கு நான் சிறைக்குள் போகிறேன். 10 மணிக்கு என்னை பார்க்க அண்ணன் வைகோ வருகிறார். அவர் என்னை பார்த்துவிட்டு நம்பிக்கையோடு இருங்க சம்பத், ஜாமீன் வாங்கிடலான்னு சொல்லிட்டு போகிறார். என்னுடைய கொட்டிலுக்கு என்னை கூட்டி கொண்டு போகிறார் சிறை கொட்டடிக்கு. அட்டாக் பாண்டி என்கிற அழகிரனுடைய அடியாள் சிறைச்சாலைக்குள் என்னை தாக்குகிறார். நான் கீழே சாய்ந்து விழுகிறேன். உடனே எழுந்துட்ட. போலீஸ் உஷாராகிவிட்டது. உளவுத்துறை மூலம் இந்த செய்தி வெளியே கசிகிறது. திருப்பூருக்கு திருமணத்திற்கு சென்ற வைகோ திரும்ப வருகிறார். ஒரு ஆட்கொணர்வு மனு உடனே போடுங்கள் என்கிறார். நான் இன்றைக்கு உங்களோடு இருந்து விவாதிக்கிறேன் என்றால் எனக்கு உயிர் பிச்சை தந்தவர் இப்ராஹிம் கலீபுல்லா என்கிற ஹைகோர்ட் ஜட்ஜ். வாதாடியவர் வழக்கறிஞர் அஜ்மல் கான். சம்பத்தை சிறைச்சாலைக்குள்ள தாக்கியிருக்கீங்க. அவர் ஜுடிஷியல் கஸ்டடி, நாட் போலீஸ் கஸ்டடி. எப்படி நீங்க தாக்கலான்னு கேட்டார் ஜட்ஜ் இப்ராஹிம் கலீபுல்லா. தாக்கலைன்னு சொன்னார் ஜெயில் சூப்பரண்ட். அப்ப இனிமேல் தாக்க மாட்டீங்கன்னு எழுதி தருவீங்களான்னு கேட்டார். எழுதி தர முடியாதுன்னாரு. ஏன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, என்னுடைய சுப்பீரியர் ஆபீசர் சொல்லாம நான் எதுவும் எழுத முடியாதுன்னாரு. அப்போ உங்க சுப்பீரியர் ஆபீசர் அவருக்கு சுப்பீரியர் ஆபீசர் என்ன அடையாளம் காட்டுவாரு. அவர் அரசியல்வாதியை சொல்லுவாரு, அமைச்சரை சொல்லுவாரு. அந்த நாள் வரைக்கும் நான் காத்திருக்க முடியாது. இம்மீடியட்லி டிரான்ஸ்பர் நாஞ்சில் சம்பத் மதுரை சென்ட்ரல் பிரிசன் டு திருச்சி சென்ட்ரல் பிரிசன். ஒரே நாள் இரவு சிறைச்சாலையில் ஒரு டிரான்ஸ்பர் வாங்கின ஒரே ஆளும் நான் தான். நான் மரணத்தின் வாசல் வரைக்கும் வந்து விட்டுருக்கேன். நான் எதுக்கும் அச்சப்படுவதில்லை. பட் இதெல்லாம் வெளியில சொல்லுவாங்க, நிஜமாவே அது அவ்வளோ உங்களோட உயிரை பாதிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையா இருந்தது? ஆமாம், இருந்துச்சு. நான் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு பயணம் செய்துட்டே இருந்தேன். இத்தனைக்கு எனக்கு ஒரு குடும்பம், என்னுடைய 2 பிள்ளைகள், அவர்களுடைய கல்வி, இதெல்லாம் அவங்களால உயர்ந்த இடத்துல வைக்குங்கிற கனவு எல்லாம் இருந்துச்சு. இந்த பயணத்திலோட தான் இதுவரைக்கும் நான் கடந்து வந்திருக்கேன். இப்பொழுது ஒரு கம்ஃபர்டபுள், ஒரு பாதுகாப்பான உணர்வை தாவேகாவுக்கு வந்ததற்கு பிறகு உணர்கிறேன். அவ்வளவுதான்.